அ இ இ படிப்போம். இது வந்து ஆ. ஓகேவா? இங்கே இப்போ எழுதியிருக்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற லெட்டர் வந்து ஆ, குரில் ஆ. இது வந்து நீண்டு ஒலிக்காது, குறுகி ஒலிக்கும் ஆ. சொல்லுங்கள். ஓகே. அடுத்தது வந்து ஆ. இது வந்து நெடில், நீண்டு ஒலிக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆவில் கீழே வந்து நம்ம ரைட் சைடில் இருந்து ஒரு சுழிச்சு விட்டோம்னா இதை வந்து ஆன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஆ. சொல்லுங்க. இது வந்து ஆ. ஓகே. அடுத்தது இ, குரில். இ, குரில். ஆ போடுற மாதிரி தான் போட்டு அப்படியே ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் கொண்டு போய் மேலே சுழிச்சு விடணும். அவ்வளோதான். இது வந்து இ, குரில். இ. சொல்லுங்க. இ, குரில். இப்போ நெடில் எப்படி சொல்லணும்? வெரி குட். குரில்லாம் குறுகி சொல்லணும், ஒலிக்கும் அந்த ஒலி. நெடில்லாம் நீண்டு ஒலிக்கும். இது வந்து நெடில் ஈ. ஈ. சொல்லுங்க. இது வந்து நெடில் ஈ. ஓகே. நெடில் ஈ எப்படி போடணும்? துணுக்கா போட்டு முன்னாடி டாட் வச்சுக்கணும். சென்டரில் ஒரு டாட்டு, அவுட்டரில் ஒரு டாட் ரைட் சைடில் வச்சா அதான் நெடில் ஈ. ஓகே. அடுத்தது ஊ போட போகிறோம். ஊ, குரில் ஊ. குரில் ஊ. இது வந்து இது ரொம்ப ஈஸி தான். புதுசாக போடுறவங்க டூ மாதிரி போட்டு ரைட் சைடில் கீழே இழுத்து விட்டால் அதுதான் ஊ. சுமால், சுமால் இங்கிலீஷில் சுமால்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து குரில் ஊ. ஊ, குரில் ஊ. ஊ. அடுத்தது நெடில் ஊ பார்க்க போகிறோம். நெடில் ஊ எப்படி போடணும், எப்படி சொல்லணும்? சொல்லுங்கள். ஊ போட்டு ஒரு நார்மலா போட்டுறணும். ஓகே. அதை எப்படி சொல்லணும்? நெடில் ஊவை ஊ போட்டு ஒரு எப்படி எழுதணும்னு கேட்கல, எப்படி சொல்லணும்? ஒலி. ஊ. வெரி குட். ஊன்னு சொல்லணும். அதுதான் வந்து நெடில் ஊவோட அந்த சிம்பிள். நார்மலாக ஊ போட்டு ரைட் சைடில் ஒரு நார்மலாக போடணும். அதான். அடுத்தது ஏ, குரில். ஏ, குரில். ஓகே. ஏ, குரில் என்பது குறுகி ஒலிக்கும். ஏ. சொல்லுங்க. ஏ. ஏ, குரில் நெடிலுங்கிறது. அடுத்தது அதே மாதிரி சேம் ஏ போட்டு ரைட் சைடில் கீழே இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் வந்து ஏ. சொல்லுங்க. அதுதான் வந்து ஏ. ஓகே. இப்போ ஏ குரில் பார்த்தாச்சு, ஏ நெடிலும் பார்த்தாச்சு. இது வந்து நெடில் ஏ. நெடில் ஏ. இது நெடில் ஏ எப்படி இருக்குன்னா, ஏ போட்டு ரைட் சைடில் இருந்து கீழே ஒரு கிராஸாக லெஃப்ட் சைடு நோக்கி ஒரு லைன் இழுக்கணும். அடுத்தது ஐ. அடுத்தது ஐ. ஓகே. ஐ வந்து ஒன்றுமே இல்லை, நார்மல் லாம் போடுற மாதிரி போட்டு கீழே அப்படியே லெஃப்ட் சைடு வந்து யா மாதிரி போட்டுடணும். இதுதான். இது ஒன்றும் ரொம்ப ஈஸியானது தான். ஐ. இந்த ஏன் இதை உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம்னா இதெல்லாம் தனித்து ஒரு வார்த்தையை உருவாக்கும். 5 அப்படிங்கும்போது ஐ வந்து ஃபஸ்ட்டில் வரும். இங்கே இதில் வரக்கூடிய அந்த 12 லெட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா 12 எழுத்துமே தனியாகவே ஒரு வார்த்தைகளை எடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த எழுத்துக்கள் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தான் வரும். அதனால் வந்து இதை உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து ஐக்கு அப்புறம் ஓ. ஐக்கு அப்புறம் ஓ. ஓ, குரில். ஓ. சொல்லுங்கள். ஓ, குரில். இது வந்து ஓ, குரில். நெடில போகும்போது அதோட ஓசை வந்து நீண்டு ஒலிக்கும். இது வந்து குரில் ஓ. ஓ. 9, ஒட்டகம். இதுக்கெல்லாமே வந்து குறுகி ஒலிக்கும் இந்த ஓ. அப்புறம் இதுவே வந்து நெடில் ஓ. அடுத்து நெடில் ஓ போட போகிறோம் பாருங்கள். ஓ. இது அதே சேம் ஓ தான். கீழே வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுழிச்சு விட்றோம். இது வந்து நெடில் ஓ. எப்படி சொல்லணும்? ஓ. வெரி குட். இது வந்து ஓன்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிளுக்கு இது எந்த வார்த்தையில் வரும்னா ஓசை. இது மாதிரி இடத்துலலாம் வரும். இது ஓசை, ஓடை, இதுக்கெல்லாம் இங்கே வரும். அடுத்தது ஔ.
அடுத்தது அவ். ஓ போட்டு ஒரு நார்மல் லா போட்டால் அதுதான் அவ் அப்படின்னு படிக்கணும். ஒரு நாமலா போட்டு ஓ போட்ட இதுதான் ஓ. அவ் அவ். அவ். ஓகேவா? ஓகே, சரி, ஓகே. அவ் வரைக்கும் படிச்சாச்சு. அடுத்தது அக்குன்னு ஒரு எழுத்து இருக்குது, அது 3 டாட் வைக்கிறது தான் அது ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம அ ஆ ஆ போட்டாச்சு பாருங்கள். ஆ குறியிலும் போட்டாச்சு, ஆ நெடிலும் போட்டாச்சு. முன்ன வந்து தனித்தனியாக பார்த்தோம், இப்போ ஜாயிண்டாக பார்த்தா உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் இப்படி போடுறோம். சொல்லுங்கள். அ ஆ. ஆ ஆ வந்து நார்மலாக இருக்குது, ஆ வந்து சுழிச்சு விடணும். அடுத்தது இ ஈ. படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். சின்ன குழந்தைங்க இப்படி தான் படிப்பாங்க. மைண்டில் வச்சுக்கிறதுக்கு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இ ஈ. ஈ வந்து குறியிலும் நெடிலும் ஜாயிண்டாக எழுதியிருக்கிறேன். இது வந்து குறில் இ ஈ, இது நெடில் இ ஈ. ரைட் சைடில் இருக்கிறது நெடில் இ, லெஃப்ட் சைடில் இருக்கிறது குறில் இ. அவ்வளோதான். அடுத்தது உ ஊ. பாருங்க, லெஃப்ட் சைடு இருக்கிறது குறில் ஊ உ, ரைட் சைடில் இருக்கிறது நெடில் ஊ. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். உங்கள் டவுட்டுக்காக இதை வந்து மறுபடியும் அகைன் எழுதி பார்க்குறதுக்காக தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் எழுதி இதை மறுபடியும் நான் போடுறேன். அடுத்தது ஏ ஏ. குறில் ஏ நெடில் ஏ. குறில் ஏ நெடில் ஏ. குடிலே நெடிலே. முன்ன சிங்கிளாக பார்த்தோம், இப்போ உங்களுக்கு ஜாயிண்டாக பார்க்கும்போது ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சி தேவைப்படுற குழந்தைங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். டைட்டிலில் மொபைல் நம்பர் இருக்குது. உங்களுக்கு வந்து முறையாக அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். இது வந்து ஓ ஓ. ஓகே, இதில் ஜாயிண்டாக பாருங்கள். லெஃப்ட் சைடு இருக்கிறது குறில் ஓ, ரைட் சைடு இருக்கிறது நெடில் ஓ. ஒன்று சொன்ன மாதிரி ஓ சை ஓடை, இது மாதிரி நீண்டு ஓ ஒலிக்கிற இடத்துக்குள்ள